السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم بني الإسلام على خمس شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وحج البيت وصوم رمضان أو كما قال النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 97வது வசனத்திலே கூறுகிறான், வலில்லாஹி அலன் நாஸ் ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அதாவது அந்த ஆலயத்தை அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வது சென்று வர சக்தி பெற்ற மக்களின் மீது கட்டாய கடமையாகும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் யாருக்கெல்லாம் வசதி தந்திருக்கின்றானோ, உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றானோ அவர்கள் மீது ஹஜ் செய்வது கட்டாய கடமை என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா கம்சின். இஸ்லாத்துடைய அடிப்படை 5 விடயங்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றன, 5 தூண்கள் மீது கட்டப்பட்டிருக்கின்றன. ஒன்றாவது ஷஹாதத் அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்பதாக. இரண்டாவது வைகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவது. மூன்றாவது வைதாஇ ஸகா, ஜகாத்தை கொடுப்பது தருவது. வ ஹஜ்ஜில் பைத், வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. வசௌமி ரமதான், ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பது. இந்த 5 கடமைகள் இஸ்லாத்துடைய அடிப்படை தூணாக இருக்கிறது. இதில் யாராவது ஒன்றை மறுத்தாலும் கூட அவன் காஃபிராகி விடுவான். எனவே அன்பானவர்களே, இந்த குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாம் இந்த மாதம் துல் ஹஜ்ஜுடைய மாதத்திலே யாருக்கெல்லாம் அல்லாஹ் வசதியை தந்திருக்கின்றானோ, யாருக்கெல்லாம் அல்லாஹ் உடல் ஆரோக்கியம் தந்திருக்கின்றானோ அவர்கள் அனைவரும் ஹஜ் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, உலகம் முழுவதும் ஹஜ் என்ற இபாதத்தை செய்வதற்காக காபாவை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவு என்றால் அன்பானவர்களே, இந்த உலகில் உள்ள எல்லா திசையிலிருந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா திசைகளிலிருந்தும்
மக்கள் கூட்டம் கூட்டமாக இனம், நிறம், தோற்றம், பணம், பதவி, அந்தஸ்து இப்படிப்பட்ட பாகுபாடுகளை களைந்து, இப்படிப்பட்ட பாகுபாடுகளை விட்டுவிட்டு குறிப்பிட்ட இடத்திலே, குறிப்பிட்ட மாதத்திலே, குறிப்பிட்ட நேரத்திலே ஒன்று கூடி, அதாவது இறைவனை எளிய தோற்றத்திலே வணக்கம் செய்கிறார், இபாதத் செய்கிறார்களே, இதற்கு பெயர்தான் ஹஜ் என்று சொல்லப்படும். இதற்கு பெயர்தான் ஹஜ் என்ற இபாதத் என்று கூறப்படும். இதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அதிகமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எந்த அளவுக்கு என்று சொன்ன அன்பானவர்களே, பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தை நாம் பார்த்தோமே ஆனால் மிகவும் ஆச்சரியப்படுவோம். எதுவென்று சொன்னால், நாம் ஹஜ் செய்கிறோம். இந்த ஹஜ்ஜுடைய அர்கான்கள் என்ன, ஹஜ்ஜுடைய மூல விஷயங்கள் என்னவென்று சொன்னால், ஹஜ்ஜுடைய ஃபர்லான விஷயங்கள் எடுத்துக்கொண்டால் இஹ்ராம் கட்டுவது, இரண்டாவது தவாப் செய்வது, மூன்றாவது அரஃபாத் மைதானத்திலே தங்குவது. இந்த மூன்று ஒவ்வொரு ஆஜிகளுக்கும் இந்த அமல் செய்வது கட்டாய கடமை. இதிலே ஒன்று விடுபட்டாலும் கூட அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதேபோல் அன்பானவர்களே, ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகள் என்னவென்றால், அதாவது சை செய்வது, சஃபா மருவாவுக்கு மத்தியிலே தொங்கோட்டம் ஓடுவது, அது சை என்று சொல்வார்கள். அதே போல மினா முஸ்தலிஃபால தங்குவது, ஜம்ரத்துல் அக்பா என்ற இடத்திலே கல் எறிவது, குர்பானி தருவது, தலைமுடியை மடிப்பது அல்லது தலைமுடியை வெட்டி கொள்வது, இது போன்ற விஷயங்கள் வாஜிபாத்தாக இருக்கின்றது. அன்பானவர்களே, யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக செல்கின்றார்களோ இந்த 5 நாட்களிலே 5 இடங்களிலே இந்த விஷயங்கள் எல்லாம் யார் செய்கிறார்களோ அவருடைய ஹஜ் தான் ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லை என்று சொன்னால் புறக்கணிக்கப்படும். இந்த விஷயத்திலே ஆஜிமார்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அன்பானவர்களே, பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹஜ்ஜுடைய சிறப்பை நாம் பார்த்தோமே ஆனால் மிகவும் ஆச்சரியப்படுவோம். ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் இவ்வளவு சிறப்பை தந்திருக்கின்றானா, இவ்வளவு மாண்பை தந்திருக்கின்றானா, இவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கின்றதா என்பதை, அதாவது இந்த விஷயத்தை கேட்டால் மிகவும் ஆச்சரியப்படும் சகோதரர்களே. எப்படி என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் ஹஜ்ஜ லில்லாஹ் ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக் ரஜா க யௌமி வலதத்துஹு உம்மு. அதாவது யார் உடலுறவு மற்றும் பாவமான செயல்களிலே ஈடுபடாமல் ஒருவன் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்தால், அதாவது ஒரு மனிதர் ஹஜ் செய்யக்கூடிய, அதாவது ஆஜியாக இருக்கக்கூடியவர் உடலுறவு கொள்ளாமல் மற்றும் பாவமான செயல்கள் ஈடுபடாமல் இருந்தால், பாவமான செயல் ஈடுபடாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர் ஹஜ் செய்தால், அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, ரஜாக யௌமின் வலதத்து உம்மு, அவர் அன்று பிறந்த பாலகனை போல, அவருடைய தாய் அன்று பெற்றெடுத்தால் எப்படி பாவமற்றவனாக அந்த குழந்தை இருக்குமோ அப்படித்தான் ஒரு ஆஜி, அதாவது திரும்புவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிற சகோதரர்களே, இதுதான் ஹஜ்ஜுடைய சிறப்பாக இருக்கிறது. ஒரு மனிதன் ஹஜ்ஜை உண்மையான முறையிலே அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்த முறையிலே செய்தால் அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, ஹஜ்ஜுடைய மாண்பை பார்த்தா மேலும் ஆச்சரியப்படுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், அன்பானவர்களே, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் கூலி, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் நன்மை எதுவென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, சுவனத்தை தவிர வேறு கிடையாது. ஒரு மனிதன் ஹாஜியாக இருக்கிறார், ஹஜ் செய்வதற்காக செல்கிறார், அனைத்து காரியங்களும் சரியாக முறையாக நிறைவேற்றி வந்தால் அவருடைய கூலி என்ன தெரியுமா?
அவருக்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அவர் கிடைக்கும் நன்மை என்ன என்றால் சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது என்றார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பாக்கியம், ஒரு மாண்பு தான் ஹஜ்ஜுடைய சிறப்பாக இருக்கிற சகோதரர்களே. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இது தந்திருந்தால், அதாவது வசதி தந்திருந்தால் அதை சரியாக நாம் செய்ய வேண்டும். மேலும் பாருங்க அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல் இஸ்லாம யஹ்தி மா கான கப்ல அன்னல் ஹிஜ்ரத தஹ்தி மா கான கப்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாவத்தை தவிடு பொடியாக்கும். ஒரு மனுஷன் எவ்வளவு தான் பாவம் செய்திருந்தாலும், எவ்வளவு தான் குற்றங்கள் செய்திருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அன்னல் இஸ்லாம யஹ்தி மா கான கப்ல. ஒரு மனிதர் இஸ்லாத்தை தழுவுகிறார், காஃபிரா இருந்தார், இஸ்லாத்தின்பால் வருகிறார். அவர் வந்த பிறகு கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல் என்ற கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை தழுவினால் யஹ்திமு மா கான கப்ல, அவருடைய முந்தைய எவ்வளவு பெரிய பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் அழித்து விடுகிறார். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு பாருங்க. அதே போன்றுதான் அன்பானவர்களே, அன்னல் ஹிஜ்ரத தஹ்திமு மா கான கப்லஹா. யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்வார்களோ, யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்வார்களோ அவருடைய முந்திய பாவங்கள் அழிக்கப்பட்டு விடுகின்றன. ஒரு மனிதர் எவ்வளவு தான் பாவம் செய்திருந்தாலும் அந்த மனிதருக்கு ஹிஜ்ரத்துடைய பாக்கியம் கிடைத்து விட்டால் அவருடைய முந்திய பாவங்கள் அழிக்கப்பட்டு விடுகின்றன என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அன்பானவர்களை மேலும் பாருங்க, அதே போல அன்னல் ஹஜ்ஜ யஹ்தி மா கான கப்ல. யார் ஹஜ் செய்வார்களோ, யார் தூய்மையான முறையில் ஹஜ் செய்வார்களோ யஹ்தி மா கான கப்ல, அவருடைய முந்திய பாவத்தை. ஒரு ஹாஜியார் இருக்காரு, இதுக்கு முந்தி பல பாவங்கள் செய்திருப்பாரு, பல குற்றங்கள் செய்திருப்பார். அவர் தூய்மையான முறையில் ஹஜ் செய்து விட்டால் அவருடைய முந்திய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறார்கள். சகோதரர்களே, எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு செயலை பாருங்க. எனவே அன்பானவர்களே, இந்த ஹஜ் செய்வது இருக்கின்றது, அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமான செயல். எனவே இந்த விஷயத்திலே அல்லாஹ் இது நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருந்தால் கண்டிப்பாக அதை கடைபிடிக்க வேண்டும். மேலும் பாருங்க, அல்லாஹ்வின் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சிறப்பு விருந்தினர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சிறப்பு விருந்தினர்கள் யார் என்றால், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் காஸி ஃபீ சபீலில்லாஹ் வல் ஹாஜ் வல் முஅ்தமிர் வஃதுல்லாஹ் தஆவும் ஃபஅஜாபு வஸாலு ஃபஅதாஹும் ரவாஹு இப்னு மாஜா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சிறப்பு விருந்தினர் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில், அதாவது அல் காஸி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் யார் போர் புரிவார்களோ அவர் அல்லாஹ்வுடைய சிறப்பு விருந்தினர். அதே போல வல் ஹாஜ், யார் ஹஜ் செய்பவர், யார் ஹஜ் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய சிறப்பு விருந்தினராக இருக்கிறார்கள். அதே போல வல் முஅ்தமிர், யார் உம்ரா செய்கிறார்களோ இவர்களும் அல்லாஹ்வுடைய சிறப்பு விருந்தினர். சகோதரர்களே, வஃதுல்லாஹ், இவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய சிறப்பு விருந்தினராக இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட விருந்தினர் சொன்னால், தஆவும் ஃபஅஜாபு, அவர்களை அல்லாஹ் அழைத்தால் ஃபஅஜாபு, அவர்கள் பதில் அளிக்கிறார்கள். வஸாலு ஃபஅதாவும், அவர்கள் முறையிட்டால், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி விடுகிறார்.
எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. சாதாரண குடும்பத்தில் நம்ம வீட்டில் கூட விருந்தாளி வந்துட்டா அவருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய விருந்தாளி என்று சொன்னால் அல்லாஹ் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறான் என்று சொன்னால், வரக்கூடிய மனிதர் அவர் எதை கேட்டாலும் அதை நான் பூர்த்தி செய்வேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க சகோதரர். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை, இந்த பாக்கியத்தை நாம் பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். மேலும் பாருங்க, அல்லாஹ் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரஃபாவுடைய நாளிலே வானவர்களிடம் அல்லாஹ் பெருமிதம் பேசுகிறான். அல்லாஹ் கிபுராக பேசுகிறான், திமுறாக பேசுகிறான். வானவர்கிட்ட சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் இபாயில் மலாயிகா பி அஹ்லி அரஃபாத் யகூலு அன்துரு இபாதி ஷோதன் குப்ரா. அதாவது பரட்டு தலையாக புழுதி படிந்தவர்களாக நிற்கும் எனது அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி பாருங்கள் என்று அரஃபாத் மைதானத்திலே நிற்கும் மக்களை பார்த்து, அரஃபாத் மைதானத்திலே எவ்வளவு ஆஜிகள் இருக்கிறார்களோ அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? வானவர்கள் அழைத்து காட்டுவான், பாருங்க என்னுடைய அடியார்கள் என்னுடைய இபாதத் செய்வதற்காக, என்னுடைய வணக்கத்தில் ஈடுபடுவதற்காக, என்னுடைய பெருமை பேசுவதற்காக அவர்கள் வந்து இருக்கிறார்கள் என்று வானவர்களை அழைத்து அல்லாஹ் பெருமை அளிக்கிறான் என்று சொன்னால், சகோதரரை சிந்தித்து பாருங்கள். யாரெல்லாம் அரஃபாத் மைதானத்தில் இருக்கின்றார்களே அவர் எப்பேற்பட்ட ஒரு நற்செய்தி பாருங்கள். அரஃபாத் மைதானத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் பெருமை அளிக்கிறான் என்று சொன்னால், சகோதரர்களே, இந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். எனவே அன்பானவர்களே, யாருக்கெல்லாம் அல்லாஹ் இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றானோ கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். மேலும் பாருங்க சகோதரர்களே, ஹாஜிமார்கள் தல்பியா சொல்லுவாங்க இல்லையா? தல்பியான்னா என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக் வல் முல்க லா ஷரீக லக். இதற்கு பெயர் தான் என்ன? தல்பியா. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா மின் முஸ்லிமின் யுலப்பி இல்லா லப்பா. எந்த முஸ்லிமாவது தல்பியா சொன்னால் மன் ஐயமீனி அவ் அன் ஷிமாலிஹி, அவரது வலது புறமும் இடது புறமும், மின் ஹஜரின் அவ் ஷதரின் அவ் மதரின், அதாவது அவரது வலது புறமும் இடது புறமும் கற்கள், மரங்கள், மண்கட்டிகள் யாவும் தல்பியா சொல்கின்றன. ஒரு மனிதர் தல்பியா சொல்கிறார் என்று சொன்னால் அவருடைய வலது புறம், அவருடைய இடது புறம் இருக்கக்கூடிய கற்கள், மரங்கள், செடிகள், பாறைகள் அனைத்தும் இந்த தல்பியாவை கேட்டு அதுவும் தல்பியா சொல்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அத்தா தன் கத்திய லார்து மின் ஆவுனா வ ஆவுனா, எந்த அளவுக்கு என்றால் இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரை பூமி முழுவதும் அதில் உள்ளவைகளும் தல்பியா சொல்கின்றன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த தல்பியா சொல்லக்கூடிய வணக்கம் இருக்கின்றது, அது மிகப்பெரிய ஒரு வணக்கம், மிகப்பெரிய ஒரு இபாதத். யார் இதை அதிகமாக சொல்கின்றார்களோ அவருடைய ஹஜ்ஜு தான் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறுகிறார்கள். அன்பானவர்களே, மேலும் பாருங்க, நாம் அதாவது யாரெல்லாம் காபத்துல்லாவுக்கு போறாங்களோ ஹஜ்ரே அஸ்வதை பார்ப்பீங்க. அந்த கருப்பு கல் இருக்குல்ல, ஹஜ்ரே அஸ்வத், அது மறுமை நாளில சாட்சி கூறும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. எப்படி என்று சொன்னால், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாஹி லா யபஅஸன்னல்லாஹ யௌமல் கியாமா, அதாவது கியாமத் நாளிலே ஹஜ்ரே அஸ்வத் என்ற கல் இருக்குல்ல, அந்த கல்லை அல்லாஹ் எழுப்புவான். இப்போ உயிரற்று இருக்கு இல்லையாங்க, எல்லாம் போய் தொட்டுட்டு வர்றோம், எல்லாமே முத்து கொடுத்துட்டு வர்றோம்ல, அந்த கல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளிலே எழுப்புவான். எழுப்பிய பிறகு, எழுப்பும் போது
லஹு ஐனானி யுப்சிரு பிஹிமா, லஹு ஐனானி யுப்சிரு பிஹிமா. அந்த அஜர் அஸ்வத் கல் இருக்குல்ல, அதற்கு அல்லாஹ் 2 கண்களை தருவான். 2 கண்களோடு அது எழுப்பப்படுவான். வலிசானு யன்திகு பி, அதற்கு அல்லாஹ் பேசக்கூடிய நாவை தருவான். அந்த அஜர் அஸ்வத் கல்லுக்கு இருக்கு இல்லையா, பேசக்கூடிய நாவை தருவான். யஷாது அலா மனிஸ்தலமஹு பிஹக், அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, யார் அந்த கல்லை முத்தமிட்டார்களோ அவருக்காக வேண்டிய மறுமை நாளிலே அது சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. சகோதரர்களே, எனவே யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி செல்வார்களோ, உம்ராவுக்காக வேண்டி செல்வார்களோ, அந்த கல்லை முத்தமிடுவதற்காக முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் மறுமை நாளிலே அதற்கு 2 கண்கள் தரப்படும். பேசுவதற்காக அல்லாஹ் நாவை தருவான், அது நமக்கு சாட்சி சொல்லும். எனவே அன்பானவர்களே, இந்த ஹஜ்ஜு செய்வது இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு சிறப்பு, மிகப்பெரிய ஒரு மாண்பு. அல்லாஹ் நமக்கு வசதியை தந்திருந்தால், அல்லாஹ் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை தந்திருந்தால் நிச்சயமாக ஹஜ்ஜு செய்வதற்காக முயற்சி செய்யுங்கள். உடனே பொறுப்பதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால் இந்த பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியம். யார் உண்மையான முறையில் ஹஜ்ஜு செய்வார்களோ, ஹஜ்ஜு செய்து திரும்புவார்களோ, அவருடைய அனைத்து பாவங்களும் அழிக்கப்படுகின்றன, நொறுக்கப்படுகின்றன. சகோதரர்களே, இப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறார். எனவே சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் நமக்கு வசதி தந்திருந்தால் சரியாக முறையாக செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்